நம்ம இந்த நாட்களில் அதிகமாக சிலுவையை பற்றி தியானித்து வருகிறோம். எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்தில் சிலுவை தியானத்திற்கு இந்த நாட்களில் முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா சபைகளிலும் இந்த நாட்களில் சிலுவையை பற்றியதான ஒரு தியான கூட்டங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறவர்கள் உண்டு, ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறவர்கள் உண்டு, 2 நேரங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு, 3 வேளையும் இந்த 40 நாட்களை உபவாச நாட்களாக அனுசரிக்கிற ஜனங்களும் உண்டு. லெந்து அப்படி என்று சொன்னால் மறுமலர்ச்சி என்று அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பரிசுத்தவான்களால் ஏற்படுத்தப்பட்ட நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த 40 நாட்களும் பலவிதமான விரதங்கள் இருக்கிறவர்களும் உண்டு இல்லையா? ஷேவ் பண்ணாம இருக்கிறவங்க உண்டு, நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்கிறவர்கள் உண்டு. சிலர் இப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிடாம அந்த பணத்தை, நான் வெஜிடேரியன் வாங்கக்கூடிய அந்த பணத்தை உண்டி பாக்ஸில் சேகரித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறவர்களும் உண்டு. பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அதை கடைபிடிக்கிறவர்களும் உண்டு. இப்படி அவர்களால் முடிந்த அளவுக்கு தங்களை ஒருத்து அந்த காரியத்தில் வருகிற பணத்தை சேகரித்து ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் உண்டு. இப்படி இந்த லெந்து நாட்களை பல விதங்களிலே அனுசரித்து எல்லாவற்றின் மூலமாக இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வரணும் அப்படி என்கிற ஒரு உன்னத எண்ணத்தோடு கூட செயல்படுகிறவர்களும் உண்டு. பாரம்பரியமாக இருக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒரு உன்னத நோக்கத்தோடு கூட இன்னும் என்னை வெறுத்து ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களை எந்த காரியத்திலெல்லாம் வெறுக்க முடியுமோ வெறுத்து ஆண்டவரோடு கூட நெருங்கி வருவதற்கு உடைய காரியங்களை மேற்கொண்டு செய்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கிறவர்கள் உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியும், ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி ஜீவிக்க முடியும், இன்னும் ஒரு மகிமை மேல் மகிமை அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கிறதுனால நானும் சிலுவையை குறித்ததான ஒரு காரியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கேரக்டர்ஸ் அரவுண்ட் த கிராஸ் அப்படிங்கிற தலைப்புல சிலுவையை சுற்றி உள்ள மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் மூலமாக நாம எச்சரிக்கப்படுகிற காரியங்கள், அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஒரே ஒரு நபரை குறித்து மட்டும்தான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி அவருடைய அற்புதங்களை எல்லாம் ருசித்து கண்ணார கண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து நமக்கு சில எச்சரிப்புகளை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். அருமையானவர்களே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற வேளையில சிலுவையை பற்றி தியானம் பண்ணுங்க. அது ஒரு தெய்வீக பலனால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். பிரச்சனை நேரங்களிலே, வேதனையை சந்திக்கிற நேரங்களிலே, அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்ற ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வேதத்துல சிலுவையை குறித்ததான அந்த வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணி பாருங்கள். இந்த கவலைகள் மறந்து போய்விடும், இந்த உலக பாரங்கள் மறந்து போய்விடும். ஒரு உன்னத பலன் நம்மை ஆட்கொள்வதை நான் உணர முடியும். சிலுவையை பற்றிய உபதேசம்
கெட்டு போகிற ஒரு மனிதனுக்கு பைத்தியமாக தோன்றுமாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக மாறுகிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை சிலுவை என்பது இன்றைக்கு பல இடங்களிலே விக்கிரகமாக மாற்றப்பட்டு கொண்டு சிலுவைக்கு மாலை போடுவதும், சிலுவைக்கு பத்தி கொளுத்தி வைப்பதும், சிலுவைக்கு மேல ஒரு லைட்டை போடுவதும், சிலுவையை நமஸ்கரிப்பதும், சிலுவையை ஒரு அடையாளமாக தொங்க போட்டுக் கொள்வதும் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் ஒரு விக்கிரகத்துக்கு சமமாக மாற்றிவிடவே கூடாது. அது வணங்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக சிலுவையில தியாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை அதற்கு முன்பதாக வரைக்கும் சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னமாக, மிகப்பெரிய குற்றவாளியை அந்த சிலுவையிலே அறைந்து கொல்லக்கூடிய ஒரு கொலை மரமாக அது இருந்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அந்த சாபத்தின் சின்னம் ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாற்றப்பட்டாலும், அந்த சிலுவை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரல. அந்த சிலுவையில தொங்கின இயேசுதான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அதுல அவர் செயல்பட்ட அந்த செயல்பாடுதான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஏனென்றால் சிலுவையின் அந்த அந்த காரியங்கள் இல்லாமல் மனுக்குலம் மீட்கப்பட முடியாது. ஆனாலும் அந்த சிலுவை நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடவே கூடாது. ஆனால் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அந்த உபதேசம் ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்தும். ஏனென்றால் அந்த சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் அவர்தான் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா. சார், இப்ப நம்முடைய சம்பவத்துக்கு வரலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56, 57, 58 அந்த 3 வசனங்களையும் யாராவது ஒரு வசனமாக வாசிக்கலாம். வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று அவருக்கு பின் சென்று அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நபர் யார் என்றால் பேதுரு. பேதுரு மிகவும் முக்கியமான சீஷர்களிலே ஒருவன் அவன். இயேசு தனிமையாக போகிற எல்லா இடத்திற்கும் முதன்மையாக கூட்டிட்டு போகிறது 3 பேர். அதுல பேதுரு ஒருவர். எல்லா சீஷர்களிலும் வயதில் மூத்தவர் அவர், பிரதானமான ஒரு சீஷர். ஆனால் இப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பதாக நிறுத்தி அவரை என்ன பண்ணணும் அப்படி என்கிற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே பேதுருக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. மற்ற எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேர், ஒன்று பேதுரு தூரத்திலே அவரை பின் செல்லுகிறான், இன்னொன்று யோவான் அவருடைய அருகிலே இருக்கிறார். மற்ற 10 பேரும் ஓடி போய் விட்டார்கள். 10 பேரும் துண்ட காணும் துணிய காணும் ஓடிட்டாங்க. ஆனா இந்த யோவான் அருகிலே இருக்கிறார். சீமோன் பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது 58ஆம் வசனத்துல, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட இருந்த சீஷன், ஒரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டு இருந்தவன், நீர் மேசியா என்று சொன்னவன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இயேசுவால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் தான், ஒரு பிரதானமான சீஷன் தான்.
ஆனால் இப்பொழுது இயேசு கைது செய்யப்பட்டு விட்டார், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவுக்கு தூரத்தில் பின் சென்று என்று வாசிக்கிறோம். தூரத்தில் பின் சென்றவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட நெருங்கி வந்தால் என்ன நடக்கும்? இயேசுவை விட்டு பிரிந்து தூரம் போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? இயேசுவோடு கூட நெருங்கி வர வர வர, தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இயேசுவை நெருங்கி வர வர அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறுகிறது. அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது, அவனுடைய குணம் மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல இதே பேதுருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது முதல் முறையாக இயேசுவை சந்திக்கிறான். எங்க? கெனசரேத் என்கிற கடல் அருகே தோல்வியோடு கூட வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவன் போகிறான். இயேசு சொன்னதை போல திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு கரைக்கு வருகிறான். அவன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏன் என்னை விட்டு போய்விட வேண்டும்? இவ்வளவு அற்புதத்தை பார்த்தவன், அதிசயங்களை பார்க்கிறவன், தான் எதிர்பார்த்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டா ஒன்னும் கிடைக்கல. ஆனால் இவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டு சில மணி துளிகளிலே திரளான மீன்களை பிடித்து விட்டான். ஆனால் என் கூட இருங்க, நீங்க டெய்லி வாங்க அப்படின்னு சொல்லாம என்னை விட்டு நீங்க போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறானே, என்ன காரணம் என்றால், தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அருகதை இல்லை என் வாழ்க்கையில, ஆகவே என்னை விட்டு போய்விட வேண்டும். ஒரு பாவ உணர்வு அவனுக்குள்ள வந்தது. இவ்வளவு பெரிய அதிசயங்களை ருசிப்பதற்கு நான் அருகதையற்றவன், ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில செய்துட்டீங்களே, என்னை விட்டு தூரம் போயிடுங்கன்னு சொல்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி, இனி நீ மீன் பிடிக்கிறவனாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் சொல்லி மாற்றின அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிடிப்பட்ட உடனே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில இயேசுவுக்கு தூரம் போயிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசுவுக்கு தூரம் போன வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. சகைவை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்டவர் இயேசு என்பதை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டு வந்தான், பார்ப்பதற்கு முயற்சி செய்தான். மரத்துல ஏறினா இன்றைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். இயேசுவை நெருங்கி வர 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 அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஒரு மனமாற்றம். தன்னுடைய பாவங்களை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அப்ப இயேசுவை நெருங்கி வர வர தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். ஐயோ, பரிசுத்த தேவனை நான் இவ்வளவு பக்கத்துல பெற்றிருக்கிறேனே, அதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்கிற அந்த உணர்வு மனதிற்குள்ள வரும், அவரை நெருங்கி வர வர வர. ஆனால் ஒரு மனிதன் இயேசுவை விட்டு தூரம் போக 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 என்ன நடக்கும்? பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு உதாரணத்தை ஒரு ஒரு ஜானி என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜானி என்பவன் அழகான ஒரு போட்டு செய்தான். அவனே மரம் வாங்கினா, அவனே வேலை செய்தான். அழகான ஒரு போட் அசம்பிள் பண்ணிட்டான். நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சா, அது கூட விளையாடுறதுக்காக ஒரு அழகான ஒரு பிளாக் ஒன்று கட்டினா, பின்னாடி ஒரு ஹூக் மாட்டி அதுல ஒரு டோயின், ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டிட்டான். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை தூக்கிட்டு போயிட்டு கடல் தண்ணியில விட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு இந்த போட்டு கூட விளையாடுறதுக்கு. இரவு நேரங்களில் கூட அந்த போட்டை தன்னுடைய பக்கத்திலேயே பெட்லேயே வச்சு படுத்துக்குவானோ. ஸோ இப்படி அந்த போட்டோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு. போட் இல்லாம அவனால வாழ முடியாது, போட்டை பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த போட்டு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான், அதை பாதுகாத்தான், பராமரித்தான். யாரும் அனாவசியமா அந்த போட்டை தொடுறதுக்கு கூட என்ன பண்ண மாட்டான், விரும்ப மாட்டான். அவ்வளவு அக்கறை எடுத்து அதை பராமரிச்சான். ஒரு நாள் கடல்ல விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய அலை வந்துச்சு, அந்த போட்டை உள்ள இழுத்துட்டு போச்சு. அவன் கையில இருந்து போட்டு போச்சு. இப்போ அந்த அலைகளில் கொஞ்சம் கொஞ்சமா மதந்து மதந்து அது உள்ள போயிச்சே இருக்குது. அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், அவனால பிடிக்க முடியல. கடற்கரையில் வெளியே வந்து உட்கார்ந்து அந்த கடல் மண்ணுல உட்கார்ந்துட்டு கன்னத்துல கையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக அலையில அப்படியே கடலுக்குள்ள போகுது. சின்னதா தெரியுது. என்ன உள்ள போக போக அப்படியே கண் காணாம போயிடுச்சு. ரொம்ப வேதனையோடு கூட கடற்கரையில அவ உட்கார்ந்து இருக்கிறான். முதல் முறையா முதல் இரவு அவனுடைய போட் இல்லாம இன்னைக்கு அவன் தூங்க போறான். கவலையோடு கூட வீட்டுக்கு வர்றான். நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு வெறுமை. நான் எவ்வளவு இந்த போட்டு மேல அன்பு வைத்திருந்தேன், ஆனா என்னை விட்டுட்டு இப்படி கடற்கரைக்குள்ள காணாம போயிடுச்சே கடலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட படுத்திருக்கிறான். ஒரு முடிவோடு கூட படுத்தான். என்ன பண்ணானா, இனிமேல் ஒரு அழகான போட்டு நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அவன் படுத்து தூங்கிட்டான். நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவன் ஒரு மார்க்கெட் வழியா வந்துட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதுக்கு உள்ள போறான். அவன் காதுல ஒரு சத்தம் விழுது, வாங்க சார் வாங்க சார், அழகழகான போட் இருக்குது, விதவிதமான சைஸ்ல இருக்குது, விதவிதமான கலர்ல இருக்குது, வாங்க 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 சார் வாங்க சார்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே போட்டு பைத்தியமாச்சே நேர அந்த கடைக்குள்ள போகிறான். பார்த்தா அழகழகான கண்ணாடி பெட்டிக்குள்ள அந்த ஷோகேஸ்ல அந்த போட்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா போட்டு பைத்தியம் அவன். அப்படியே பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வரும் பொழுது திடீர்னு பாருங்க, அவன் கண்ணில் ஒரு மூலையில ஒரு போட், அது சும்மா சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. அழகழகான போட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஒரு போட்டு மட்டும் மூலையில யாரும் அதை சீண்டல. ஆனா இந்த ஜானி என்ன பண்ணா, நேரா அந்த போட்டை போய் எடுத்தான். கையில வச்சு பார்க்கறான். அந்த பெயிண்ட் எல்லாம் போயிருக்குது, பிளாக் கிழிஞ்சிருக்குது. இவன் அந்த போட்டை செய்யும் போது பின்னாடி ஜே அப்படின்னு சொல்லி இவனுடைய முதல் எழுத்தை எழுதியிருந்தான். அதை பார்த்தா அதுவும் அழிஞ்சு போயிருக்குது, அலங்கோலமா இருக்கு, தூசியா இருக்குது. ஆனா அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து காணாம போச்சே, என் அன்பை மறந்து போச்சே, அந்த போட்டு தான் அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டு அதை எடுத்துட்டு நேரா அண்ணாச்சிட்ட வந்தான். கடற்கரை அண்ணாச்சிட்ட, அண்ணாச்சி இது ஏன் போட், இது நான் செய்தேன் அப்படின்னா. தம்பி இதனுடைய விலை 300 ரூபாய், வேணும்னா 300 ரூபாய் காசு கொடு, நான் தரேன், வாங்கிட்டு போ, இல்லைன்னா எடுத்த இடத்துல வச்சிருந்தார். அண்ணாச்சி நானே மரம் வாங்கி நானே செய்து இப்படி கடல்லாம் விளையாடிட்டு இருந்தேன் அண்ணாச்சி. அது ஒரு நாள் ஒரு பெரிய அலையில அது காணாம போச்சு அண்ணாச்சி. உன் கதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேணும்னா காசு கூட எடுத்துட்டு போ, இல்லைன்னா எடுத்த இடத்துல வச்சிருந்தார். தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சான். 300 ரூபாய் தேறிச்சு. அவர்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த போட்டை வாங்கிட்டு போயிட்டான். மற்ற எல்லா போட்டும் புது போட்டு அழகா இருக்குது பார்வைக்கு. ஆனா அது மேல அவனுக்கு விருப்பம் இல்லை. தான் செய்த அந்த போட் இன்னைக்கு அலங்கோலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, ஆனாலும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறான். போகும் பொழுது அந்த போட்டை பார்த்து கண்ணீரோடு கூட சொன்னான். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், காணாம போன போட்டு கிடைச்சிச்சு. ஆனா கண்ணுல கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் எப்படி திரும்பி கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அலங்கோலமா வந்திருக்குதே. என்கிட்ட இருக்கும்போது எவ்வளவு பாதுகாத்தேன், எவ்வளவு பராமரிப்போடு வச்சிருந்தேன். அந்த போட்டை பார்த்து சொன்னா, போட்டு நீ எனக்கு 2 முறை சொந்தம், நீ எனக்கு 2 முறை சொந்தம். எப்படி 2 முறை சொந்தம் தெரியுமா? என் சொந்த கைனால உன்னை உருவாக்கினேன், நீ எனக்கு சொந்தம். நானே உன்னை உருவாக்குனதுனால உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தேன், உன்னை பராமரிச்சேன், யாரும் உனக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி என் பக்கத்திலேயே வச்சிருந்தேன். ஆனா என் அன்பெல்லாம் மறந்து அன்னைக்கு அந்த அலையில அந்த கடலுக்குள்ள நீ போயிட்ட, கண்ணு காணாம போயிட்ட, உன்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு முயற்சி பண்ண. ஆனா என் அன்பை உதறி தள்ளிட்டு நீ போயிச்சியே. இன்னைக்கு அடிபட்டு அலங்கோலப்பட்டு அசிங்கமா யாரும் உன்னை தீண்டாத அளவுக்கு, சீண்டாத அளவுக்கு ஒரு மூலையில ஒதுக்குப்புறத்துல உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே. ஆனாலும் இப்ப நான் உன்னை நேசிக்கிறேன். ஸ்டில் ஐ லவ் யூ. அதான் நான் காசு கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். நீ 2வது முறை எனக்கு சொந்தம். என் கையினால உருவாக்கின நீ எனக்கு முதல் சொந்தம். இப்போ காசு கொடுத்து வாங்கியிருக்கிற 2வது முறை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தின அந்த தேவன்
நம்மை இந்த உலகத்துல உருவாக்கி இந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக நம்மை கொடுத்து இந்த உலகத்துல நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார். ஆனால் அவருடைய அன்பெல்லாம் மறந்து நம்ம பாவம் செய்து தூரம் போயிட்டோம். மீண்டும் அவர் பக்கமாக நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக சிலுவையிலே அவரையே ஒப்பு கொடுத்து இரத்தத்தின் விலைக்கிரயமாக நம்மை அவர் வாங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு 2 முறை சொந்தம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீமோன் பேதுரு அவரை விட்டு தூரம் போயிட்டான். அந்த தூரம் போன ஒரு வாழ்க்கையில, உருவாக்கின தேவனை விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. தேவனோடு கூட, உருவாக்கின தேவனோடு கூட ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன்தான் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். இந்த சீமோன் பேதுரு பாருங்க, இயேசுடைய சூழலை பார்த்த உடனே தூரத்திலே அவருக்கு பின் சென்று என்று நம்ம பார்க்க முடிகிறது. தூரத்திலே பின் செல்லுகிறான். அவன் மனசுக்குள்ள ஒன்றே ஒன்றுதான், இஸ்ரவேலுக்கு மீண்டும் ராஜ்யத்தை இந்த ரோமருடைய பிடியிலிருந்து பிடுங்கி போராடி நமக்கு தருவார் என்று நினைத்திருந்தோமே. ஆனால் இன்றைக்கு அந்த ரோமருடைய கைகள, அந்த யூதருடைய கையில மாட்டிக்கொண்டாரே, இவர் மீண்டும் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையில தான் அவரை தூரத்துல பின் சென்றார். ஆனால் சமீபத்துல கூட இருந்த யோவான் அப்படி அல்ல. இந்த இந்த உலக ராஜ்யம் நமக்கு வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இல்ல. அந்த யோவானுடைய எண்ணம் எல்லாம் இயேசு மேல உள்ள அன்புனால, அவர் மேல உள்ள அன்புனால அவர் பக்கத்திலேயே இருக்கிறார். பாடுகள் வரட்டும், போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு கூட பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தம் என்கிற விதத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த சீமோன் பேதுரு அப்படி அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இயேசுவுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. இரண்டாவது, இந்த சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், அதே 58ஆம் வசனத்துடைய பின் பகுதியை வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். அரண்மனை வரைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கும் பொழுது கரி நெருப்பு போட்டு அங்க எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க போய் அவன் உட்கார்ந்தான். சூழ்நிலையை பாருங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. யாரை நம்ம பின்பற்றினோமோ அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார். 10 பேர் ஓடி ஒளிச்சிட்டாங்க. ஆனா இந்த சீமோன் பேதுரு பாருங்க, தவறான ஒரு நபருடைய ஐக்கியத்தில் போய் உட்கார்ந்துட்டான். அந்த சேவகருடைய உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சேவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். அவர்களோடு கூட உட்கார்ந்துட்டான். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கேள்வி கேட்பாங்க, அண்ணே நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கு பெறும் பொழுது, தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போட போகிறோம். ஆனால் திங்கட்கிழமைக்கு மேல எங்களால நிலைநிற்க முடியவில்லை. மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள போன பிறகு அந்த கேட்ட செய்திகள், அந்த உந்துதல் எல்லாமே எங்கேயோ போயிடுது. திருப்பி ஆண்டவருடைய பிரசன்னத்துல வரும் பொழுது, ஆண்டவரை தேடி வரும் பொழுது தீர்மானம் எடுக்கிறோம், அது திருப்பி போய் விடுகிறது. நாங்க நிலைச்சிருக்க முடியாதா? இது நிறைய வாலிப பிள்ளைகளுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான வாலிபர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பதில் 1 சங்கீதம் 1 வசனத்திலேயே இருக்கிறது. நடக்காத, நிக்காத, உட்காராத. ஒரு குடிகாரன் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறவங்க ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், எந்த காரியம் அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அது குடியாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களா இருக்கலாம். இப்போ குடிகாரனா இருக்கிறவன்
இந்த குடியிலிருந்து வெளியே வரணும்னா முதல் உதவி ஆவியானுடைய உதவி தேவை இல்லையா? ஆமா, தானும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு ஒயின் ஷாப்ல போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் குடிக்க மாட்டேன் நீ குடிக்க மாட்டேன்னு இருந்தா அவனுக்கு சோதனை வரதா செய்யும் இல்லையா? அந்த குடிக்கிற நண்பர்களோடு கூட அவன் இருக்கவே கூடாது. அந்த சூழ்நிலை அவன் மாற்ற வேண்டும். அந்த உறவுகளை அவன் துண்டிக்க வேண்டும். நடக்காத, நிற்காத, உட்காராத, அந்த 3 காரியங்கள் தாவீது அழகாக சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஒருவேளை துன்மார்க்கமான மனிதர்களுடைய ஆலோசனை நடக்க ஆரம்பிச்சா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? பாவிகளுடைய வழியில் நிற்போம், அங்க நிற்க ஆரம்பிப்போம். 3வது என்ன நடக்கும்? நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல உட்கார்ந்துருவான். திருப்பி நான் எந்திரிக்கணும், நான் மேல வரணும், நான் இங்க இருந்து விடுதலை பெறணும், நான் இங்க இருந்து அப்படின்னு சொன்னா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆமா, வாலிபர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஆலோசனை இதுதான். இப்படிப்பட்டதான அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள் வெளியே வரணுமா? முதலாவது அந்த அடிக்ஷன் யார்கிட்டலாம் இருக்குதோ அப்படிப்பட்ட நபரோடு கூட சேரக்கூடாது. நான் அடிக்கடி சில ஊழியக்காரர்களுக்கு தம்பிமாருக்கு சொல்வது உண்டு, நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டினா வான்கோழி கூட சேராத. ஆமா, நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டியா வான்கோழி கூட சேர்ந்தேனா உன்னையும் பறக்க விடாது, அதுவும் பறக்காது. ஆமா, நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டா பறக்கக்கூடிய ஒரு பறவையோடு கூட சேரு. நீ ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படணும்னு நினைச்சேனா ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நபரோடு கூட சேரு. அப்போ நம்முடைய கூட்டு யாரு கூட இருக்குது? ஜபிக்கிறோட சேருங்க, வேதத்தை தியானம் பண்ணக்கூடிய சேருங்க, ஊழியம் செய்யறவங்களோட சேருங்க. அப்ப அவர்களோடு நம்ம சேரும் பொழுது வேதத்தை பற்றி பேசுவோம். சரி, கொஞ்ச நேரம் நம்ம ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க நம்ம ஊழியத்துக்கு சேர்ந்து போகலாம். ஸோ இதுதான் இப்படிப்பட்டதான அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள் வெளியே வருவதற்கு உடைய காரியங்கள். நடக்காத, நிற்காத, உட்காராத, இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் 2ஆம் வசனத்துல தாவீது அழகா சொல்லுகிறார், இதை நம்ம செய்யக்கூடாது, ஆனால் இன்னொரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப 2வது பார்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மேல பிரியம் வைக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பிரியத்தோட வாசிக்கணும், அது என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அடிமைத்தனத்துல இருக்கிற யாரையும் ஈஸியாக வெளியே கொண்டு வந்து விட முடியும். நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு, நாளைக்கு தானே அடுத்த சனிக்கிழமை இல்லையா? ஆமா, அடிக்ஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இல்ல, யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது அப்படி எல்லாம். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீமோன் பேதுரு எங்க போய் சேர்ந்துக்கிட்டான் பாருங்க. ஏன் இந்த சீமோன் பேதுரு யோவானை தேடி போயிட்டு யோவான் கூட இருந்திருக்க கூடாது இல்ல? ஆமா, 10 பேர் ஓடிட்டாங்க, அவங்கள விட்டு தள்ளுங்க. ஆனா இந்த யோவான் கூட போய் இருந்திருக்கலாமே. இவன் போய் உட்கார்ந்தது இவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் அந்த சேவர்களோடு கூட போய் உட்கார்ந்துட்டான். அந்த நெருப்புல குளிர் காயின்னு ஆசைப்படுறான் இல்லையா? ஆமா, என்றைக்கும் அவிசுவாசிகளோடு நீங்க சேர்றீங்கன்னு வைங்களேன். அப்ப அவிசுவாசிகளை சேரவே கூடாதா? அதை சொல்ல வரல. அந்த அவிசுவாசிகளோடு கூட ஃபெலோஷிப் வைக்காதீங்க. ஏனென்றால் நம்மையும் அவிசுவாசத்துக்கு நேராக நடத்திடுவாங்க. சில கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்களே, இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படி 4 நேரம் உங்ககிட்ட சொல்றான்னு வைங்களேன், உங்க விசுவாசமும் குன்றி போய்விடும். நம்ம விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற ஒரு விசுவாசம் கூட சேருங்க, நம்முடைய விசுவாசமும் கொழுந்து விட்டு எரியும். எப்படி 4 காஞ்ச விறகு கட்ட கூட ஒரு பச்சை கட்டையை வச்சு பாருங்க, விறக வச்சு பாருங்க, அந்த பச்சை விறகு என்ன ஆகும்? எரிய ஆரம்பிச்சிரும். ஆனா அந்த பச்சை விறக தனியா வச்சு எரிச்சு பாருங்க, எரியாது இல்ல? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. நாம் யாரோடு கூட சேர்ந்து இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த பேதுரு சேவர்களோட, யார் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டான். 3வது இவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், ஒரு தவறான இடத்துல போய் உட்கார்றவன். வாசிக்கலாமா? 69 வசனத்தை வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து
அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். போதும். அரண்மனை முற்றத்துக்கு திருப்பி அங்கேதான் சுத்தி சுத்தி வருகிறான், அங்கேதான் சுத்தி சுத்தி வருகிறான். அப்பொழுதுதான் அவனை தேடி என்ன வருது? பிரச்சனை, சோதனை வருகிறது. இன்னைக்கு பல நேரங்களில் விசுவாசிகள் கூட சில சோதனைகளை அவங்களே வருத்தி கொண்டு ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவங்களே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அவங்களே தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மூக்க நுழைச்சிட்டு, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறாரு? நான் ஆண்டவருக்காக அதை செய்தனே, இதை செய்தனே, சர்ச்சை பெருக்கினே, கச்சை மூடுனே, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. காணிக்கை கொடுத்தனே, பாட்டு பாடினே. நீங்க தான் அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டீங்க இல்லையா? ஆமா. நம்மளே மூக்க நுழைச்சிக்கிட்டு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை, இந்த சோதனை எனக்கு கொண்டு வருகிறார்? ஒரு நாளும் ஆண்டவரே, நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆண்டவர் ஒரு சோதனை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் நாம் இன்னும் வளர வேண்டும், நாம் இன்னும் பிரகாசிக்க வேண்டும், நாம் இன்னும் அவருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே சோதனையை அனுமதிக்கிறார். ஆனால் பிசாசு நம்மை சோதிக்கிறான். எதற்காக? நம்ம இன்னும் விழ வைப்பதற்காக, இன்னும் நம்ம மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவதற்காக. டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. டெஸ்ட் என்பது எக்ஸாமினேஷன். பிள்ளைகளுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எதற்காக? அவங்க படிச்சிருக்கிறாங்களா, நல்ல மார்க் எடுத்து அடுத்த கிளாஸுக்கு அவங்க போகணும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக. அதுதான் ஒரு சோதனை. இதுதான் இயேசு நமக்கு அனுமதிக்கிறார். என் பிள்ளைகள் இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் எனக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அதுல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா யோபு சொல்வதை போல, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன், சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்ப அந்த சோதனையில ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைக்கும் பிசாசு நமக்கு கொண்டு வருகிற டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சோதனைக்குள்ள சாத்தான் யாரை கொண்டு போகிறான்? பேதுருவை கொண்டு போகிறான். அந்த சோதனைக்குள்ள கொண்டு போறதுக்கு காரணம் என்ன? வேற யாராவது காரணமா? சூழ்நிலை காரணமா? இல்ல, இவனே போயிட்டு உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்றான், சேரக்கூடாத நபரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறான். இப்ப அவனுக்கு 3 சோதனைகள் வருகிறது. அந்த 69ஆம் வசனத்தில இருந்து நம்ம வாஸ்து பார்த்தா, வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய். இப்ப இந்த சோதனை வந்துருச்சு. இந்த சோதனையில அவனால ஜெயிக்க முடியுமா? அவன் ஜெயிச்சானா? இல்ல. பாத்தீங்களா? சோதனை அவனாகவே தேடி இப்ப சோதனையில விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவன் சந்திக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது, மறுதலித்தான். இல்ல? ஆமா. தானே சோதனைக்குள்ள போயிட்டு இப்ப சோதனை வந்த உடனே மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. இது உண்மையா பொய்யா? பொய். எவ்வளவு பெரிய பொய்! இயேசுவோடு கூட இருந்தவன், அவருடைய செய்த அற்புதத்தை எல்லாம் ருசித்தவன், நீர் மேசியாவாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தவன், எல்லாவற்றையும் அனுபவித்தவன், இப்ப சொல்லுகிற நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. சோதனை விடுமா? விடாது. ஒரு நேரம் சோதனையில நீங்க ஜெயிக்கலனா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே சோதனையை ஜெயிக்கலனா அது மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது பாருங்க, இப்பமாத அந்த இடத்தை விட்டு மாறலாமா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்தை விட்டு நான் மாறணும் அப்படின்னு யோசனை வருதா பாருங்க. திருப்பி வாசல் மண்டபத்துக்கு அங்கேயே தான் சுத்துறான். வாசிங்க. வேறொருத்தி அவனை கண்டு இருந்தான் என்று சொன்னாள். மீண்டும் அவனுக்கு ஒரு இரண்டாவது ஒரு சோதனை வருகிறது. அதுலயாவது ஜெயிச்சானா? இல்ல. அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன். எந்த மனுஷனை சொல்றான்? அந்த மனுஷனை யார சொல்றான்? இயேசுவை அந்த மனுஷன்னு சொல்றானே. வாய் வருமா? எப்படி வரும்? பயம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வருமா?
இப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கு வந்துச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அந்த மனுஷனை என்று சொல்லுகிறானே, இதே வாய் தானே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தது. ஆனால் அதே வாய் தான் இப்ப என்ன சொல்லுது? அந்த மனுஷன் அறியே என்று ஆணையிட்டு, ஆமா, மறுபடியும் மறுதலித்தான். பாருங்க, அந்த சோதனையுடைய வீரியம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. சரி, இப்பமாவது அங்க விட்டு வெளியே போறானா? போகல. அடுத்தது வாசிங்க. வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், எப்ப உன் பேச்சே உனக்கு உன்னை வெளிப்படுத்துகிறதே நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொல்லி. அப்ப எவ்வளவு இந்த உலகம் நம்மை கவனிக்கிறது பாருங்க. நம்முடைய பேச்சு இவ்வளவு சொன்ன பிறகு கூட ஆமாங்க. அப்பொழுது அவன், நான் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமா அடிச்சு சொல்றது, நீங்க சொல்றது எனக்கு தெரியாது, அந்த மனுஷனை நான் அறியேன். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதனை இந்த சோதனை கொண்டு போய் விட்டது. காரணம் என்ன? உட்கார கூடாத இடத்துல உட்கார்ந்ததுனால, சேரக்கூடாத நபரிடம் சேர்ந்ததுனால ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போயிட்டான். சில நேரங்களில் சோதனை நமக்கு ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கவனிங்க. இந்த அளவு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அளவு அப்படி லேசா மாறிச்சுன்னா வைங்களேன், இப்போ இப்படிதான் போகணும், அந்த நூல்ல ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத புள்ளி விலகிச்சுன்னா இது அப்படியே போய் 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 எங்கேயோ போய் நிற்கும். இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுகிற காரியங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிரசன்னத்துல வேத வசனத்தை அளவுகோலாக வைத்து நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டுடைய பிரசன்னத்திற்குள்ள நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க நம்மை சரி செய்து கொள்ள முடியும். இதே சீமோன் பேதுரு அந்த ராபோஜனம் அன்றைக்கு கால்களை கழுவுவதற்கு இயேசு வரும் பொழுது, நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொன்னான். ஆண்டவர் சொன்ன, நான் கழுவலைன்னா என்கிட்ட பங்கு இல்லை. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் தலையும் கூட கழுவும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ இயேசு சொல்லுகிறார், முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், கால்களை மாத்திரம் அவன் கழுவ வேண்டும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? இயேசு ஏன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் சொன்னாரு? இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அக்கிரமம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த முழு உலகமும் ஒரு சமுத்திரம் முழுவதும் தண்ணியினால நிரம்பி இருக்கிறதோ அதே போலதான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த சமுத்திரத்திற்குள்ள ஒரு மீன் எப்படி வாழுகிறதோ அதே போலதான் நீங்களும் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாங்கு நம்மையும் அறியாமல் நமக்குள்ள வந்துவிடும், நமக்குள்ள ஒட்டிவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்க வேண்டியது அவசியம், நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்வதற்காகத்தான் கால்களை மாத்திரம் அவன் கழுவ வேண்டும் என்று சொன்னார். அனுதினமும் நம்மையும் அறியாமல் தூசி காலில் ஒட்டிடும். நம்ம எங்கேயும் போய் ரசிங்கத்தை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் ஃபுல்லா வெளியே போயிட்டு செருப்பு போட்டிருந்தாலும், ஷூ போட்டிருந்தாலும், சாக்ஸ் போட்டிருந்தாலும், பாத்ரூம்ல போயிட்டு காலை கழுவி பாருங்க எவ்வளவு அழுக்கு போகுதுன்னு தெரியும் இல்ல? ஆமா, வெள்ளை டைல்ஸ் இருக்கிற பாத்ரூம்ல போயிட்டு காலை கழுவி பார்த்தா தெரியும் இல்ல? ஆமா. எப்படி வந்துச்சு? நான் எங்கேயும் போய் அசிங்கத்துல மிதிக்கலையே, நான் அறிய எங்கேயும் போய் ஒரு அசுத்தத்துல மிதிக்கலையே, அப்ப எப்படி இவ்வளவு அழுக்கு வந்துச்சு? அது எப்படினாலும் வந்துரும் இல்ல? ஆமா. வெளியே போயிட்டு முகத்தை ஒரு சின்ன பேப்பர்லயோ அல்லது ஒரு வெள்ளை கர்ச்சிப்ல தொடச்சு பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு தெரியும். வேணும்னா போய் இந்த அழுக்கெல்லாம் என் முகத்துல ஒட்டிக்கிட்டோம்னு நம்ம சொன்னோம் இல்லை. எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத தூசிகள் பறந்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் இந்த உலகத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக
அவருடைய வேத வார்த்தையை முன்னிட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இப்படி போக வேண்டிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திசை மாறியே போய்விடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அந்த முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ஆண்டவருடைய உதவியை நம்ம நாட வேண்டும். எங்க பேதுருக்கு 3 சோதனைகள் வருகிறது. அந்த 3 சோதனைகளிலும் அவன் விழுந்து போய் விடுகிறான். ஆண்டவர் அவனை அப்படியே எட்டி பார்க்கிறார். அப்போதான் உணர்வு வருகிறது. அவன் மேல வைத்த கிருபையினால தான் மீண்டும் அந்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த விழுந்து போன ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். தாங்களாகவே சோதனைக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டு ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம்? ஆண்டவர் விட்டு தூரம் போன ஒரு சூழ்நிலையா? நாம ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வோம். இந்த சீமோன் பேதுரு தானே சோதனைக்குள்ள போனதை போல ஒரு நாளும் போக வேண்டாம். ஒரு தாரக மந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நடக்காத, நிற்காத, உட்காராத. நடக்கக்கூடாத இடத்துல நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடத்துல உட்காரக்கூடாது. சோதனை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். சோதனையை ஜெயித்து மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற வேத சத்தியம், அவருடைய வார்த்தை, அதை பிரியத்தோடு வாசித்து அதை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எங்க கொண்டு போகிறது? ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல, தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய, இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல நம்மை கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த சிலுவையை பற்றி தியானிக்கிற இந்த நாட்களிலே அந்த சிலுவையுடைய உபதேசம் இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நேராக, மகிமை மேல் மகிமை அடைவதற்கு நேராக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.